ஆண்டவரும் உலக மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருநாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். தென்னிந்திய திருச்சபை இந்த நாளினுடைய சிந்தனைக்காக தந்திருக்கின்ற தலைப்பு தூய நன்றி திருவிருந்து ஒப்புரவின் திரு பந்தி. தூய நன்றி திருவிருந்து ஒப்புரவின் திரு பந்தி, ஹோலி யூக்கரிஸ்ட் டேபிள் ஆஃப் ரெக்கன்சிலேஷன் என்கின்ற தலைப்பை மையமாக கொண்டு உங்களோடு கூட சில காரியங்கள் பகிர்ந்து கொள்ளுகின்றேன். எடுத்தவர்கள் வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 கொரிந்தியர் 10:17. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் வருகின்ற 15ஆம் தேதி இந்திய தேசத்தினுடைய 80வது விடுதலை அனுபவத்தை நாம் கொண்டாட காத்து கொண்டு இருக்கிறோம். இந்திய தேசம் ஆங்கிலேய அடிமைத்தனத்திற்குள்ளாக இருந்த காலம். 1943ஆம் ஆண்டு சுபாஷ் சந்திரபோஸ் என்கின்ற ஒரு மனிதர் இந்திய தேசிய ராணுவ அமைப்பு என்கின்ற அமைப்பை உருவாக்கினார். இந்தியன் நேஷனல் ஆர்மி என்கின்ற அமைப்பை உருவாக்கினார். அதை தலைமையேற்று வழிநடத்தினார். அந்த அமைப்பிலே இந்து சமயத்தை சார்ந்திருக்கிற மக்கள், முஸ்லிம் சமயத்தை சார்ந்திருக்கிற மக்கள், சீக்கிய மதத்தை சார்ந்திருக்கிற மக்கள், கிறிஸ்தவர்கள் அதிலே இராணுவ வீரர்களாக பங்கு பெற்றார்கள். 1943 காலகட்டங்களில் இந்த இந்திய தேசிய ராணுவ அமைப்பிலே அவர்களுக்கிடையில் சமய ரீதியாக, மொழி ரீதியாக, சாதிய ரீதியாக பிரிவினைகளோடு கூட வாழ்ந்து கொண்டே இருந்தார்கள். இதை சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் கேள்விப்பட ஆரம்பித்தார்கள். என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பகுப்பாய்வு செய்தார். ஒவ்வொரு சமயத்தை சார்ந்தவர்களும் தங்களுக்கென்று உணவுகளை ஆயத்தம் செய்து இராணுவ முகாமிலே சாப்பிட்டு கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது 1944ஆம் ஆண்டு அவர் அங்கே கடந்து சென்று அங்கிருக்கின்ற இந்திய தேசிய இராணுவத்தினுடைய INA என்கின்ற அமைப்பினுடைய மக்களை பார்த்து சொன்னார், நாம் அனைவரும் இந்திய மக்கள், நமக்குள்ளாக பிரிவினைகள் என்பது உருவாக வேண்டாம். நாம் ஒரே சமையல் அறையில் உணவை ஆயத்தம் செய்து ஒன்றாக அமர்ந்து ஒரே உணவை உண்ண வேண்டும் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த உணவு அவர்களுக்கு இடையில் இருந்த பிரிவினைகளை அகற்றி ஒரு ஒப்புரவை உருவாக்கி கொடுத்தது என்று சொல்லி வரலாற்றில் எழுதப்பட்டு இருக்கிறது. நண்பர்களே, யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் மக்கள் விடுதலை வரலாறோடு கூட தொடர்புடைய பாஸ்கா விருந்து வாழ்வியலிலும் வரலாற்றிலும் நீசான் மாதம் 14ஆம் தேதி 15 படிநிலைகளில் 10 பொருட்களை வைத்து 7 நாட்கள் அதை அனுசரித்தார்கள். வரலாற்று ஆசிரியர் ஜோசிபஸ் தன்னுடைய எழுத்துக்களில் இவ்வாறு எழுதுகிறார், ஒவ்வொரு பாஸ்கா பண்டிகைக்கும் 2,56,000 ஆடுகள் வெட்டப்பட்டது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து தன்னையே உணவாக ஒப்பு கொடுத்தார். தன்னையே உணவாக புதிய உடன்படிக்கையாக வெளிப்படுத்துகின்ற ஒரு அனுபவத்தை இறுதி உணவிலே வெளிப்படுத்தினார். தூய சிரில் என்கின்ற இறையியலாளர் சொல்லுகிறார், திருவிருந்து இயேசு கிறிஸ்து மானுட மக்கள் மேல் வைத்த நிபந்தனையற்ற அன்பை வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து மானுட மக்கள் மீது வைத்திருக்கின்ற நிபந்தனையற்ற, எல்லையற்ற ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், அந்த அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிலைமை என்பது திருவிருந்தின் வழியாக வெளிப்படுத்தப்பட்டது என்பதை சொல்லுகிறார். தாமஸ் அக்குவினாஸ் என்கின்ற இறையியலாளர் சொல்லுகிறார், திருவிருந்து நாம் அறியும் உண்மை, கிறிஸ்துவினுடைய அன்பை நான் பெற்றவன் என்று சொல்லுகிறார். அந்த அன்பு என் வழியாக எல்லாருக்கும் பகிரப்பட வேண்டும். நான் திருவிருந்தின் வழியாக கடவுள் என்னோடு கூட ஒரு பெரிய அன்பை வைத்திருக்கிறார். அந்த விருந்திலே பங்கு பெறுகிற நான் சமூகத்தில், குடும்பத்திலே, திருச்சபையிலே அந்த அன்பை பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஜஸ்டின் மார்த்தியன் என்கிற இறையாளர் சொல்கிறார், ஆரம்ப காலத்திலே திருவிருந்து என்பது தனி மனிதனுக்காக அறிவுப்படுத்தப்பட்டது அல்ல. திருவிருந்து என்பது எந்த திருச்சபையிலும் தனி மனிதனுக்காக அறிவுப்படுத்த விருந்து அல்ல. அது ஒட்டுமொத்த விருந்து, அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற விருந்து. திருவிருந்தில் பயன்படுத்துகின்ற மேஜை,
அப்பம், திராட்சரசம் என்பது அன்பு, அமைதி, சகோதரத்துவம், சமத்துவம், நம்பிக்கை, ஒப்புரவு, தியாகம் போன்ற இறையரசினுடைய விளிமியங்களை வெளிப்படுத்துகிறது. தூய நன்றி திருவிருந்து ஒப்புரவினுடைய திருப்பந்தியை நான் உங்களோடு கூட நான் பாடமாக படித்த பகுதி சார்ந்து வெகு விரைவாக 3 சிந்தனைகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தூய நன்றி திருவிருந்து இறை உறவில் ஒப்புரவை ஏற்படுத்துகிறது. திருவிருந்து என்பது இறை உறவில் ஒப்புரவை ஏற்படுத்துகிறது. யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 3 முதல் 11 முடிவுள்ள பகுதிகளை நீங்கள் திருப்புவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். இஸ்ராயேல் ஜனம் எகிப்திலே 430 ஆண்டுகால அடிமைத்தனத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். அவர்கள் நேரடியாக கானானுக்குள் செல்லவில்லை. சீனா என்கின்ற இடத்துக்கு நேராக மோசே என்கின்ற மாமனிதன் தலைவன் அவர்களை நிறுத்தி கொண்டு வந்து நிறுத்தினார். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை படிக்கின்ற போது சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்தமா இருப்பீர்கள், பூமியெல்லாம் என்னுடையது, நீங்கள் எனக்கு ஆசாரியமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லி என்று சொல்லி மோசேக்கு கடவுள் சொன்னார். இந்த ஜனங்களை சீனா என்கிற இடத்திற்கு நேராக கடந்து வந்து அந்த இடத்துல நீங்க என்னுடைய மக்கள் என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடு என்று சொல்கிற காரியத்தை சொன்னார். யாத்ராகம் 21, 22, 23 பகுதிகளை எல்லாம் நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் சீனாய் மலையில் வைத்து 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது, சமூக நெறிமுறைகள் கொடுக்கப்பட்டது. அடிமைகள், வன்முறைகள், சொத்து இழப்பீடு, ஏழைகள், விதவைகள், பொய் சாட்சி இன்னும் பலவிதமான காரியங்கள் அவர்களுக்குள்ளாக இருந்தபடியினால நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய நியமங்கள் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் எங்கெல்லாம் கடந்து வருகிறார்களோ அங்கெல்லாம் ஆளுகின்ற மக்களுடைய சமுதாயத்தின் பின்னணியத்தில் இருக்கின்ற காரியங்களை அடாப்ட் பண்ணி அதை கூட பொருந்தி போகிற மக்களாக இருந்தார்கள். யாத்ராகம் 23ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்களை படிப்பீர்கள் என்று சொன்னால் நாம் அறிய முடியும், அந்நிய தேவர்களோடும் அவர்களோடும் கூட நீங்கள் உடன்படிக்கை பண்ண வேண்டாம். நீங்கள் கடந்து செல்லுகிற இடங்கள் எல்லாம் பலவிதமான தீமையான காரியங்கள் பரவி கிடக்கிறது. அவர்களோடு கூட அவைகளோடு கூட நீங்கள் இணங்க வேண்டாம். அவைகளோடு கூட நீங்கள் தீமையான காரியங்களிலே நீங்கள் கடந்து சென்று விடக்கூடாது என்று சொல்கிற காரியத்தை கடவுள் சொல்லுகிறார். யாத்ராகம் 24:3 சொல்கிறது, மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியமங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாம் சொன்னாங்க, நாங்க அப்படியே செய்வோம் என்று சொல்கிற காரியத்தை சொன்னார்கள். யாத்ராகம் 24:4 சொல்கிறது, இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஏற்ப 12 கோத்திரங்களுக்கு ஏற்ப 12 தூண்கள் நிறுத்தப்பட்டது. மோசே எடுத்து வாசிக்கிற போது அவங்க சொன்னாங்க, நாங்க கீழ்ப்படிவோம், நாங்க கடவுளுக்கு உடன்பட்டு இருப்போம், தீமையான காரியங்களை விட்டுவிட்டு கடவுளுக்கு கீழ்ப்பட்டிருக்கிற மக்களாய் கடவுளோடு கூட இருக்கின்ற உறவிலே ஒப்புரவிலே நாங்கள் உடன்படுகிற மக்களாய் இருப்போம் என்று சொல்கிற காரியத்தை சொன்னார்கள். இளைஞர்கள் சமாதான பலிகளை செலுத்தினார்கள். சமாதான பலி என்பது வரலாற்றிலும் திருமறையிலும் சொல்லப்பட்டிருக்கிற பின்னணியம் என்பது உறவை சீரமைக்கின்ற ஒரு காரியமாய் இருந்தது. சமாதான பலி என்பது உறவை சீரமைக்கின்ற காரியமாய் இருந்தது. உறவு சீரமைக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைமையை சொன்னார். பலிகள் அடையாளத்தை வெளிப்படுத்தியது. இரத்தத்தை எடுத்து பலிபீடத்தின் மீது தெளித்தார்கள். பின்பதாக ஜனங்கள் மீது அந்த இரத்தம் தெளிக்கப்பட்டது. கடவுளோடு கூட இருக்கின்ற உறவில் ஒப்புரவு ஏற்படுத்தப்படுகிற நிலைமையோடு கூட உருவாக்கப்பட்டது. நண்பர்களே, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்கிறது, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையுடைய என்னுடைய இரத்தம். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி பிறருக்காக அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம் என்பதை அருள்நாதராக இயேசு கிறிஸ்து இங்கு வெளிப்படுத்தினார். கடவுளோடு கூட இருக்கின்ற உறவில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் நினைவுகூர்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஜான் கால்வின் இந்த யாத்ராகம் 24ஆம் அதிகாரத்தை விளக்குகின்ற போது சொல்லுகிறார், இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வில் இது சடங்காக அனுசரிக்கப்பட்ட ஒரு காரியமாக இதை பார்க்காமல் கடவுளோடு கூட இந்த மக்கள் ஒப்புரவை ஏற்படுத்துகிற அனுபவமாக பார்க்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறார். அன்புக்குரியோரே, கடவுளோடு கூட இருக்கின்ற உறவில் நாம் எவ்வளவு இணைந்திருக்கின்றோம்?
ஆண்டவரே, உமக்கும் எனக்கும் இருக்கின்ற உறவில் நான் எவ்வளவு இந்த திருமேஜையில் இந்த நன்றி திருவிருந்திலே இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு கடமையாக, ஒரு சடங்காக நான் இவைகளை அனுசரிக்கிறேனா, நல்லது உறவில் நிலைத்திருக்கிறேனா என்பதை நாம் உணர்வுபூர்வமாக நாம் திறனாய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது காரியம், தூய நன்றி விருந்து என்பது மனித உறவில் ஒப்புரவை ஏற்படுத்துகிறது. தூய நன்றி விருந்து என்பது மனித உறவில் ஒப்புரவை ஏற்படுத்துகிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14 முதல் 22 முடியுள்ள வசனங்களை நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் தெரியும். கொரிந்து பட்டணம் ஒரு பெரிய துறைமுக வியாபார பட்டணம். 6 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்கள் அங்கு வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். பல தெய்வ வழிபாடுகள் இருந்தது. ஒழுக்க கேடுகள் அங்கு புகழ்வதாக இருந்தது. வழக்குகளும் சண்டைகளும் அதிகமாக காணப்பட்டது. கிரேக்கர்கள் தங்களை அறிவில் சிறந்தவர்களாக சொன்னார்கள். ரோமர்கள் வியாபாரம் செய்வதிலும் அடிமைத்தனத்தை செய்வதிலும் தங்களை உயர்வாக மதிப்பீடு செய்தார்கள். கிறிஸ்துவனுடைய திருச்சபை என்பது பல நிலைமைகளிலே பல பிரிவினைகளோடு கூட காணப்பட்டது. அங்கு கோட்பாடு, பெருமை, செல்வம், விக்கிரகாராதனை போன்ற பலவிதமான பாதிப்புகள் அங்கு இருந்தது. எனவே தான் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பவுலுடையார் சொல்லுகிற போது இந்த மடலில் சொல்கிறார், ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரகாராதனைக்கு விலகி இருங்கள். உங்களை புத்திமான்கள் என்று சொல்லியே நான் பேசுகிறேன். நீங்களே உங்களை நிதானித்து பாருங்கள். நீங்கள் உங்களை நிதானித்து பாருங்கள். கிறிஸ்துவனுடைய இரத்தத்திலும் கிறிஸ்துவனுடைய உடலிலும் பங்கு பெறுகிற நீங்கள் இன்னொரு நிலைமையிலே ஐக்கியங்களை வைக்கலாமா? நீங்கள் உங்களையே பகுப்பாய்வு செய்து பாருங்கள். 10ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்வது, அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பகிர்படியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். இங்கு கவனிக்க வேண்டிய உண்மையான காரியம் என்ன என்பது, திருச்சபையை மறந்துவிட்டு தீமையான ஐக்கியத்தோடு கூட நாம் கடந்து செல்லுகின்ற போது நாம் தீமையான குணங்களை பெற்றுக்கொள்கிற மக்களாக மாற்றப்பட்டு விடுவோம். கிறிஸ்துவனுடைய கூட்டமைப்பை விட்டுவிட்டு தீமையான கூட்டமைப்புகளோடு நாம் கடந்து செல்கிற போது அங்கிருக்கின்ற சித்தாந்தங்கள், அங்கிருக்கின்ற முறையற்ற காரியங்களை நம்முடைய மனதிற்குள்ளாக புகுத்தி கொண்டு நம்முடைய வாழ்வியலை கெடுத்துக் கொள்கிற மக்களாக மாறிவிடுவோம் என்பதைத்தான் பவுலுடையார் மிக 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 தெளிவாக சொல்லுகிறார். லத்தீன் அமெரிக்க விடுதலை இறையால் சொல்கிற போது, குட்ரஸ் என்கிற இறையால் சொல்லுகிறார், திருவிருந்து என்பது ஏழைகள் மற்றும் விளிம்பு நிலைமையில் வாழ்கின்ற மக்களோடு கூட இணைகின்ற ஒரு பெரிய பொறுப்பு. அது ஆன்மீக கொண்டாட்டமாக பார்க்காமல் மனித வாழ்க்கையில் பசிகளோடும் வேதனைகளோடும் தரித்திரத்தின் மத்தியில் வாழ்கிற மக்களுக்கு நாம் எதையாவது செய்ய முடியுமா என்பதை கற்றுக் கொடுக்கிற காரியமாக இருக்கிறது என்பதை அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். இந்த மேஜை என்பது அன்பையும் அமைதியும் சமத்துவத்தையும் ஒப்புரவையும் வெளிப்படுத்துவது. தீமையை கற்றுக்கொள்ளுகின்ற இடமல்ல, தீமையான பல காரியங்களை கற்றுக்கொள்ளுகின்ற இடமல்ல. எனவே தான் நீங்கள் அவைகளுக்கு விலகிவிட்டு திருச்சபையினுடைய இறை மக்களோடு கூட இருக்கின்ற வாழ்விலே ஒப்புரவோடு கூட இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார். ஹென்றி நவ்மேன் என்கிற இறையாளர் சொல்கிறார், மனித உறவுகள் ஏற்படும் காயங்களுக்கு அருமருந்தாக திருவிருந்து இருக்கிறது. இன்று ஆதிக்க சக்திகளோடு கூட ஒற்று போகிறார்கள், அழிக்க திட்டமிடுகிற சக்திகளோடு கூட ஒட்டு போகிறார்கள். ஆனால் மானுட வாழ்க்கையில் பாதிப்புகளோடு, உடைவுகளோடு, கடினங்களோடு கூட வாழுகிற மக்களோடு கூட நீங்கள் ஒப்புரவுகளை ஏற்படுத்துங்கள் என்பதை மிக தெளிவாக திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. திருச்சபைக்குள்ளாக இருக்கிற நாம் பிறரோடு கூட இருக்கின்ற ஒப்புரவில் எப்படி இருந்திருக்கிறோம்? இதே ஆலயத்தில் ஒரே மேஜையில் அவருடைய ஒரே உடலில் இரத்தத்தில் பங்கு பெறுகிறோம். ஆனால் நமக்கிடையில் இருக்கின்ற உடைவுகளை நாம் சீரமைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இறுதியாக தூய நன்றி திருவிருந்து சகோதர உறவில் ஒப்புரவை ஏற்படுத்துகிறது. நான் முதலாவது சொன்னேன், இறை உறவில் ஒப்புரவை ஏற்படுத்துகிறது, மனித உறவில் திருச்சபை உறவில் ஒப்புரவை ஏற்படுத்துகிறது, இறுதியாய் சகோதர உறவில் ஒப்புரவை ஏற்படுத்துகிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23 முதல் 26 முடியுள்ள வசனங்களை நாம் படிப்போம் என்று சொன்னால் அறிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவுடைய மலை பிரசங்கம் என்பது மிக மிக முக்கியமானது. பல தாக்கங்கள் ஏற்படுத்தப்பட்டது. உலக அரசியலிலே பல நாடுகளிலே சட்டத்திட்டங்கள் எழுதப்படுவதற்கு மூல காரணமாக இருப்பதற்கு இந்த மலை பிரசங்கம் ஆதாரமாக எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடிய அண்ணல் காந்தியடிகளை வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்த மலை பிரசங்கமாய் இருக்கிறது.
இயேசு கிறிஸ்து வெளிப்புற சடங்குகளை அநேக நேரங்களிலே கண்டிக்கிறார். வெளிப்புற சடங்குகளை கடவுள் கண்டிக்கிறார். ஒப்புரவு என்பது வாழ்வில் மிக மிக முக்கியம் என்பதை முக்கியத்துவப்படுத்துகிறார். ஓசி 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, பலியை அல்ல, கடவுள் இரக்கத்தை விரும்புகின்ற கடவுள். பலியை விரும்புகின்ற கடவுள் அல்ல, அவர் இரக்கத்தை விரும்புகின்ற கடவுள். அவர் இரக்கங்களின் பிதா, சகல ஆறுதலுக்கும் கடவுள். மனித உறவுகளை உடைவு செய்யும் அனுபவத்தோடு கூட இந்த உலகம் சென்று கொண்டே இருக்கிறது. எப்படியாவது உடைத்து விட வேண்டும் என்று சொல்லி பல காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. ஆனால் கடவுள் நமக்கு சொல்லுகிற செய்தி, அவர் ஒப்புரவை ஏற்படுத்துகிறார். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது, ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்தபோது உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டதென்று அங்கே நினைவு கூறுவாயாகில். பலிபீடத்தின் மீது உன் காணிக்கையை வச்சிட்டு உன் சகோதரனோடு கூட ஒப்புரவாகி விட்டு நல் மனம் பொருதி விட்டு காணிக்கையை செலுத்து. நல் மனம் பொருந்து. இந்த உலக வாழ்க்கை என்பது பல ஆண்டு காலம் வாழலாம் என்கின்ற வாழ்க்கை அல்ல. கொஞ்ச காலம் தான் வாழக்கூடிய வாழ்க்கை. அநேக மக்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைமைகளில் உயிரோடு இருக்கும் போது செய்ய வேண்டிய அன்பை, ஆதரவை, உயிரோடு இருக்க செய்ய போது சொல்ல வேண்டிய எல்லா பாசத்தை, நேசத்தை எல்லாம் மறந்துட்டு மறித்து பின்பதாக கண்ணீரும் அதற்கு பின்பதாக நடைபெறக்கூடிய பல காரியங்களை நாள்தோறும் நாம் பார்க்கிறோம். வாழுகின்ற போது ஒப்புரவு என்பது மிக மிக முக்கியமானது. வாழ்க்கையில் ஒப்புரவு என்பது மிக மிக முக்கியமானது. இயேசு கிறிஸ்து இறுதி ராபோஜன விருந்துல தன்னை காட்டி கொடுக்கின்ற யூதாஸ் காரியோத், தன்னை மறுதலிக்கின்ற பேதுரு, ஓடி சொல்லுகின்ற அனைத்து சீடர்களையும் ஒன்றே இணைத்து இடுப்பில் சீலையை கட்டிக்கொண்டு அவருடைய கால்களை கழுவினார். அடிமை செய்கின்ற ஒரு பணியை செய்தார். அருளாதராக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாம் தெரியும், அவருடைய மனநிலைமை தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா அவளையும் அந்த உறவில் பந்தியில் ஒன்று படுத்தினார். காரல் பாத் சொல்லுகிறார், மனிதாபிமானமற்ற முறையில் பிரிந்திருக்கும் மக்கள் செய்யும் இறை வழிபாடும் பலியும் காணிக்கையும் தேவனுக்கு முன்னதாக செத்த சடங்காகவே கருதப்படும். மனிதாபிமானமற்ற நிலைமையில் பிரிந்திருக்கும் மக்கள் செய்யும் இறை வழிபாடும் பலிகளும் காணிக்கையும் தேவனுக்கு முன்பதாக செத்ததாக சடங்காகவே கருதப்படும். ஜான் கால்வின் சொல்லுகிறார், தேவன் தம்மோடு ஒப்புரவானதை விட அவர்கள் குடும்பத்திலே ஒப்புரவையே கடவுள் முதலிலே விரும்புகின்றார். நம்ம எல்லாரும் முதல்ல கடவுள்கிட்ட ஒப்புரவாமன்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம், நல்லதுதான். கால்வின் சொல்லுகிறார், ஜான் கால்வின் தலை சிறந்த இறையால் சொல்லுகிறார், அதுக்கு முன்னால நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாட்ட, நம்ம பிள்ளைகள்கிட்ட, நம்ம உறவுகளுக்கு இடையில அண்ணன் தம்பி சகோதரர்கள் சித்தப்பா பெரியப்பா எல்லார்ட்டையும் நம்ம ஒப்புரவாக வேண்டும், அதுவே சிறந்தது என்பதை கடவுள் சொல்லுகிறார். அன்புக்குரியோரே, இந்த காலை வேளையிலும் கூட நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கடந்து வந்திருக்கிறோம். தூய நன்றி திருவிருந்து இது இறை உறவில் ஒப்புரவை ஏற்படுத்துகிறது, கடவுளோடு கூட ஒப்புரவை ஏற்படுத்துகிறது. நான் எத்தனை நிலைமைகளில் கடவுளை விட்டு மறந்து மறுதலித்தவர்களாய் துன்மார்க்கமாய் ஜீவியம் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, என்னை மாற்றும், என் வாழ்வியலை மாற்றும், நான் உம்மை விட்டு கடந்து சென்று விட்டேன், நான் உம்மோடு கூட இணைகின்ற அனுபவத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி அவர் கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். இரண்டாவது, மனித உறவில் ஒப்புரவை ஏற்படுத்துகிறது. திருச்சபை உறவில், சபை உறவில், நம்முடைய திரு சன்னிதானத்தில் இருக்கின்ற நாங்கள் அனைவரும் இறை மக்கள், நாங்கள் அனைவரும் உடன்பிறப்புகள். எனவே நாங்கள் ஒன்றுபட்டு ஒரே முயற்சியோடு ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு என்று சொல்லி எல்லா செயல்களையும் செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வை எங்களுக்கு தார். இறுதியாய் இந்த திருவிருந்து சகோதர உறவில் ஒன்றுபடுத்தி ஒப்புரவை ஏற்படுத்துகிறது. எங்க உறவு, எங்க அண்ணன் தம்பி உறவு, எங்கள் குடும்ப உறவில் ஒரு ஒப்புரவை தாரும் என்று சொல்லி அவர் கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கடவுள் தாமே இந்த மறைவார்த்தையின் வழியாக நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாரா.